ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சேனைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு வறுவல் ரெடி பண்ணுறோம். இது கல்யாண வீடுகளெல்லாம் இந்த மாதிரி வறுவல் நல்லா உங்களுக்கு ரெசிப்பியில் இருக்கும் பாருங்கள். இது சேனைக்கிழங்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கிழங்கு தான். இதில் நிறைய நம்ம வெரைட்டிஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே சிக்கன் நான்வெஜ் சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு உடச்ச கடலை ஒரு 2 டீஸ்பூன் உடச்ச கடலை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா போடுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. ஒரு 2 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற சில்லி பவுடர் எல்லாமே இதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை முதல்ல தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேனைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா க்யூப்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்க வைக்கும்போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரை வேக்காடு வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும் இந்த கிழங்கு. அதனால் கொஞ்சம் அரை வேக்காடு வேக வச்சு ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ட்ரெயின் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவோட இந்த கிழங்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணலைன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மசாலையோட இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஆனால் டீப் ஃப்ரை தான் பண்ண முடியும், ஷாலோ ஃப்ரை பண்ண முடியாது. உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்ல ஒரு சாஃப்டான ஒரு சிக்கன் நான்வெஜ் ரெசிப்பியில் இந்த ரெசிபி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரவை போட்டுக்கனால கொஞ்சம் உதிர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பொரிய எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து எல்லா மசாலாவும் சேர்ந்து வந்துடும் பாருங்கள். சுவையான சூப்பரான உங்களுக்கு சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரெசிபி சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். எல்லா கிழங்கும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க.